ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த சித்திரம் பேசுதடி சேனலில் செகண்ட் வீடியோ டுட்டோரியல் இது. இந்த அழகான சன்ஃப்ளவர் கார்டனை தான் நம்ம இந்த வீடியோவில் வரைய போகிறோம். ஓகேவா? ரெடியா எல்லாரும்? பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர். அண்ட் நம்ம ஒரு ஆர்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பேப்பரை வந்து அசையாமல் நிற்க வைக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த மாதிரி 4 சைட்லேயும் இந்த மாதிரி ஆர்ட் செல்லோ டேப் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது ஸ்கையோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ப்ரீவியஸ் டுட்டோரியல் பார்த்துருந்தேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணினோம். தட் இஸ் பாட்டம் ஆஃப் த கேன்வஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் இங்கே நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னுலாம் கேட்டேன்னா அதெல்லாம் ஒரு ரூலும் கிடையாது. இட்ஸ் ஆல் அப் டு யூ. உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ நீங்கள் அப்படி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தேன்னா நம்ம வந்து வெரி லைட் ஷேட் ஆஃப் ஸ்கை வந்து நம்ம வரையணும். தட் இஸ் மத்தியானம், மத்தியானத்தில் எப்படி அந்த குளுக்கோஸ் ஆடில் வந்து சூரியன் ஸ்ட்ரா போட்டு நம்மளோட எனர்ஜி எல்லாம் குடிச்சுட்டு இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வந்து நம்ம இந்த பெயிண்டிங் சீன் வந்து செட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து சன்ஃப்ளவர் கார்டன். சன்ஃப்ளவர்னால் சூரியகாந்தி தானே. சூரியகாந்தி கார்டன் தான் நம்ம வரைய போகிறோம். இந்தியாவில் சூரியகாந்தி கார்டன் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்துருந்தேன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு சூரியகாந்தி கார்டன் பார்த்த ஞாபகம் வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன். சரியா? கோயம்புத்தூர்லேருந்து பாம்பே வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போயிருக்கோம், அதுவும் செகண்ட் கிளாஸில். அப்போது நடுவில் ஐ திங்க் போகிறத நான் வந்து இந்த மாதிரி ஒரு சூரியகாந்தி கார்டன் ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். எந்த இடம்னு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஆனால் அங்கே நான் பார்த்த நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படியே அந்த சூரியன் எங்கே இருக்கோ அந்த பக்கம் தான் வந்து இந்த சூரியகாந்தி ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூரியனை பார்த்துன்னு தான் இருக்கும். சூரியன் இல்லைன்னா எல்லாம் வாடி போய் உம்முன்னு தலையை தொங்கி போட்டுண்டு அப்படின்னு இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கிற அந்த கார்டன் ஆக்சுவலி அது. ஓகேவா? அண்ட் இந்த பெயிண்டிங் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது இந்த மாதிரி எல்லோ கலர் நம்ம வந்து பண்ணுறது எல்லோ கலரில் தானே சூரியகாந்தி இருக்குது. ஆனால் இந்த எல்லோலையே எவ்வளோ எல்லோஸ் இருக்காமா. ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் எல்லோ இருக்குது, டீப் எல்லோ இருக்குது, மீடியம் எல்லோ இருக்குது, லெமன் எல்லோ இருக்குது, க்ரோம் எல்லோ இருக்குது. இந்த மாதிரி என்னென்னமோ பேரில் இருக்குது. நான் அன்றைக்கி ஒரு நாள் கடைக்கு போய் அண்ணா எனக்கு எல்லோ கலர் வேணும். அவர் பாட்டுக்கு என்ன எல்லோ கலர் அப்படின்னு கேட்டுட்டார் என்கிட்ட. எனக்கு என்ன எல்லோ கலர்னு சொல்லறதுக்கு எனக்கு ஆன்சரே இல்லை. பிகாஸ் எனக்கு அப்போ வந்து அதெல்லாம் வந்து தெரியாது. இப்போது கொஞ்சம் நிறையா பெயிண்டிங்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட நிறையா பெயிண்டிங் கிட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு இந்த மாதிரி பேர்லாம் தெரியுமே தவிர ஃபஸ்ட்டு என்கிட்ட மீடியம் எல்லோ என்ன, க்ரோம் எல்லோ என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன்னா எனக்கும் சுத்தமாக தெரிஞ்சிருக்காரு. பேக்க முழிச்சுட்டு இருந்திருப்பேன். ஓகேவா? பட் தென் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இல்லையா? இந்த மாதிரி எல்லோலேயே நம்மளுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்குது. எல்லோ மாத்திரம் இல்லை, ஒயிட்லேயும் ஷேட்ஸ் இருக்குது. ஒயிட்டில் என்ன ஷேடுங்க அப்படின்னு கேட்டேன்னா ஆக்சுவலி ஒயிட்டில் நிறைய ஷேட்ஸ் இருக்குங்க. ஜிங்க் ஒயிட் இருக்குது, டைட்டானியம் ஒயிட் இருக்குது, இந்த மாதிரி என்னெல்லாமோ ஒயிட் எல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது 2 தான். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லித்தாங்கோ. கற்றுக்கிறதுக்கு ஐ எம் வெரி ஈகர். ஓகேவா? சரி, இப்போது இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைலேயே வந்து நம்ம நிறைய ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ கொடுத்துருக்கோம். லைட் எல்லோ கொடுத்துருக்கோம், எல்லோவை கொஞ்சம் ரெட்டில் மிக்ஸ் பண்ணி வர ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடு அதையும் கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ நம்ம வரைகிறது கார்டன் இல்லையா? அந்த கார்டன்லேயும் ஷேடு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் பெயிண்ட் பண்ணுறோம், அதுக்கு மேலே கொஞ்சமாக ப்ரௌனும் வந்து கொடுக்குறோம். ரா அம்பருங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டார்க் மோட் ஆஃப் ப்ரௌன் தான். ஸோ ப்ரௌனில் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணிடலாம், உங்களுக்கு அந்த ரா அம்பர் மாதிரி தான் ஒரு ஷேடு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கார்டன் பெயிண்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த கார்டன் பெயிண்ட் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி லவ் பேர்ட்ஸ் படம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரபுதேவா சாரும் நக்மா மேமும் நடிச்சிருப்பா. அதில் இந்த மலர்களே மலர்களே சாங், அந்த சாங்கில் பார்த்தேன்னா நக்மா மேம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கார்டனில் தான் இருப்பாள். இந்த மாதிரி எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் தான், சூரியகாந்தி கிடையாது, பட் ஆனால் அது வேறு என்னமோ ஃப்ளவர்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷுவல் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. ரொம்பவே கஷ்டமான பாட்டு, பட் ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஏன்னா கஷ்டமானதை வந்து ட்ரை பண்ணாதானே நம்மளும் வந்து பாட முடியுமா பாட முடியாதாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக எல்லாருக்கும் உங்களுக்காக சரணம்லேருந்து நம்ம வந்து இந்த பாட்டை பாடலாம். மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் நம்பு வரும், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா, என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையோ, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே, என் சுவாசம் உன் மூச்சில், உன் வார்த்தை
மலர்களே மலர்களே இது என்ன கனவா. பரவாயில்ல, சூப்பராக பாடலைனாலும் சுமாராவது வந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து நான் ஸ்கூல் படிக்கிறதே வந்தது. ஸ்கூல் படிக்கிறத நீங்கள் எல்லாரும் என்கிட்ட இந்த பாட்டு ட்ரை பண்ணு அப்படின்னு கேட்டிருந்தேன்னா அங்கேருந்து பதறி அடித்து 2 கிலோமீட்டர் ஓடிப்பேன். பிகாஸ் அவ்வளோ கஷ்டமான பாட்டு. இப்போ வந்து ரொம்ப நாள் கேட்டு அது வந்து நிறையா அதில் அடியெல்லாம் வாங்கி கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி இப்போது ஓரளவுக்கு கேட்குற மாதிரி வந்திருக்கு. பட் ஆனால் பேக் தென் என்னால் இந்த பாட்டை அட்டம் பண்ணுறேன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது, லிட்ரலி. எனிவே, பட் ஆனால் இந்த காலத்தில் குட்டி பசங்கள்லாம் நிறையா இந்த மாதிரி பாட்டெல்லாம் ரொம்ப டஃப்பான சாங்ஸ் எல்லாம் அட்டம் பண்ணுறா. ஸோ இன்அவே இட் இஸ் குட் இல்லையா. அண்ட் ஹரிஹரன் சார், சித்ரா அம்மா பிச்சு எடுத்துருப்பா இந்த பாட்டில் இல்லையா. சரி, எனிவே நம்ம பெயிண்டிங்க்கு திரும்பி வருவோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டன் அப்படிங்கிறத பெயிண்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக வந்து ஒரே கலரில் இருக்காது. அதில் நிறைய ஷேட்ஸ் இருக்கும். எல்லோனாலே ஃபஸ்ட்டு கிட்ட இருக்கிற எல்லோ வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். தூரமாக இருக்கிற எல்லோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் கார்டன் பெயிண்ட் பண்ணுறத இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் ஆஃப் எல்லோ வந்து காமிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ டார்க் எல்லோனா வெறும் எல்லோ அப்படியே பெயிண்ட் பண்ணலாம். சப்போஸ் லைட் எல்லோனா அதில் கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியும் பெயிண்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்மளோட பெயிண்டிங் முடிச்சாச்சு. நம்ம வந்து இந்த செல்லோ டேப் பார்த்தீங்களா, செல்லோ டேப் பிடிக்கிறத கிழிஞ்சு வர போயிடுது. அண்ட் இதில் மெயின் கேரக்டரை நம்ம மறந்து போயிட்டோம், விச் இஸ் அவர் சூரியன். அதை தான் நம்ம வந்து வரைஞ்சிட்டு இருக்கோம். ஃபைனலாக நம்ம பெயிண்டிங் முடிஞ்சாச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கார்டன் மாதிரி இருக்கு இல்லையா. அது ஏன்னு கேட்டேன்னா அந்த ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால தான். இந்த மாதிரி ஷேட்ஸ் கொடுத்தேனாலே அந்த ரியலிஸ்டிக் எஃபெக்ட் தானாகவே வந்துடும். ஓகேவா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் படித்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்க ஸ்டே டியூன். see you soon.